Hi guys, I'm Rajkumar. I am freelancer. டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா முடியாதா ஓகேங்களா. இது வந்து ஒரு சேலஞ்சாக நான் வந்து கொண்டுட்டு போக போகிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோர் தென் ஒரு 35 மினிட்ஸ்க்கு மேலே அந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருப்பேன். தென் அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆன அக்கௌண்ட்டுன்றதால யூசருக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற இன்னிலிருந்து 1 இயர் ஓகேங்களா நம்மளுடைய மணி பேக் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் ஃபுல்லாகவே கூகுள் ஆட்சன்ஸில் தான் நம்ம மணி மேக் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஆட்சன்ஸ் சம்மந்தமாக 1000+ வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸ்க்கு மேலே லைவ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கேன். MrFool.com என்னோட அஃபிஷியல் வெப்சைட் நேம் சரிங்களா. ஸோ ஃபார் டேவுக்கு $1 ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் எடுக்க முடியும் அப்படின்றது ஒரு சேலஞ்ச் பண்ணி லைவ் ப்ரூஃபாக நான் எடுத்தும் காமிச்சிருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்வாலிட் கிளிக் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், டொமைன் நேம் காட்டாமல் ஜஸ்ட் ஃபார் ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே கொடுக்கக்கூடியது எல்லாமே லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இது வந்து ஒரு சேலஞ்சாக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் டொமைன் நேம் என்னால் வந்து காட்ட முடியாது. இன்வாலிட் கிளிக்கு நடக்கக்கூடிய ரேஸ்னால் என்றைக்கு நம்ம $1500 ரீச் பண்ணுறோமோ அன்றைக்கி என்னோடய வெப்சைட் நேம் சொல்கிறேன். அது வரைக்கும் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறனோ அதை அப்படியே சொல்கிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் ரேட்டும் உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா. சரி நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பாருங்கள் எவ்வளோ ஆகுது அப்படின்னா நமக்கு கரெக்டாக 11:51 சரிங்களா. லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 12:10க்கு தான் வந்து நம்ம டுடே வந்து எஸ்டேக்கு அமௌண்ட் மூவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு டைமிங் வந்து அதிகப்படுத்திட்டேன். 11:50 to 12:10 அல்லது 12:20 மோர் தென் 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு நாளும் வரும் ஓகேங்களா. ஸோ ரெவன்யூ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டாம். பிகினராக இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. சரி கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பேஜ் வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து இவர் வந்து வேக்கண்ட் ரிப்போர்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் 2 டைம்ஸ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிட்டேன் சரிங்களா. ஸோ பாருங்கள் நான் எல்லாமே பேஜ் வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. என்னென்ன இருக்கணுமோ அதை மட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.14 சென்ட்ஸ் வந்து வந்திருக்கு சரிங்களா. எஸ்டர்டே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.02 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.02 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக 16 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் அதாவது பேலன்ஸ் இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 00 லாஸ்ட் பேமெண்ட்டு 00. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குனே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதே போல் எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணுன்றதுக்காக தான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் $1 கூட நமக்கு வர கிடையாது ஒரு நாளைக்கு சரிங்களா. என்ன தான் நான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே கூட இனிஷியலில் இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ அதனால் டுடே டாலர் பாருங்கள் எனக்குமே வெறும் 14 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு சரிங்களா. சரி இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே இருக்குது இல்லையா இந்த ப்ளூ கலர் பாக்ஸு இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ் இதை வந்து டீட்டெயில்டாக பார்த்தலாம். பிகினர் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வராங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளும் திருப்பி இன்ஃபர்மேஷன் சொன்னதே சொல்கிறோம் அப்படின்னா புதுசாக யாராச்சும் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சரியா. சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.14 சென்ட்ஸ் வந்து வந்திருக்கு. எஸ்டர்டே 0.02 சென்ட்ஸ் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலும் ஓகேங்களா. அதாவது இன்றைக்கி 0.14 சென்ட்ஸ் வந்திருக்குல்ல அது வந்து $1 இருக்கலாம், $2 இருக்கலாம், $10, $100, $1000 கூட வரட்டுங்க. அது எவ்வளோ வந்தாலுமே இங்கே பாருங்கள் திஸ் மந்தில் இருக்கு இல்லையா இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணி காமிச்சுட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் அதாவது லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து 0.2 சென்ட்ஸ். ஏன்னா ஆட் ஆன் பண்ணதே நேற்று தான் இந்த வெப்சைட்டில் சரிங்களா. அதாவது மானிட்டேஷன் ஆகிட்டு புதுசாக உங்களுக்காகவே இந்த வெப்சைட்டை கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட்டு வித் மணி பேக் சேலஞ்ச் பண்ணணும். நம்மளால் ஃபார் மந்த்துக்கு $1000 ஏர்ன் பண்ண முடியுமானா அது முடியும். அதுக்கு நான் சேலஞ்ச் வித் கேரண்டியோட ப்ரூஃப் காட்டணுன்றதுக்காக தான் ஆட்சன்ஸில். ஏன்னா நிறைய பேர் வந்து பிளாகிங்குள்ளே வந்தால் மணி மேக் பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே ஃபெயிலியர் ஆகி வெளியே போகிறவங்க தான் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். பட் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக இது பாசிபிள் தான். அதுக்கான ப்ரூஃபாக தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதுக்கு மேலே சரியா. சரி இப்போது இங்கே பாருங்கள் டுடேவில் 14 சென்ட்ஸு, நேற்றுக்கு எஸ்டர்டே 2 சென்ட்ஸு, ஓவராலாக 16 சென்ட்ஸு ஓகேங்களா. அதாவது திஸ் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வரட்டுங்க. அதாவது இப்போது 0.14 சென்ட்ஸ் வந்து இருக்க வேண்டிய இடத்த அடுத்து வந்து ஒரு 12 மணிக்கு மேலே 1 சென்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னா கூட அது வந்து என்ன பண்ணணும்னா திஸ் மந்தில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது 0.14 சென்ட்ஸ் அப்படி ப்ளஸ் ஆகிடும்.
திஸ் மந்தில் மட்டும் ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகுங்க. டே 1ல் ஆரம்பித்து டே மந்த் எண்டு 20 டேஸு 30 டேஸு அந்தமாரி 28 நாளைக்கு கணக்கு பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே திஸ் மந்தில் இந்த செக்ஷனில் வந்து ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், டுடேவில் இருக்கக்கூடிய டாலர் கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மேலே எக்ஸாக்டிங்காக 12:05 அப்படி இல்லைன்னா 12:10 இந்த டைமுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நாம் இந்த பேஜை ஓகேங்களா, இந்த பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், டுடேவிலிருந்து அப்படி எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இப்போ நான் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இது போல் 12:05க்கு மேலே அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே அது அப்படியே திஸ் மந்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்ததா அப்போது டுடே டாலர் தான் 0.14 சென்ட்ஸ் வந்துருக்குல்ல. அப்போ எஸ்டர்டே அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா நண்பா, டுடே டாலர் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே நமக்கு எவ்வளோ வந்திருந்தாலுமே எஸ்டர்டே இந்த செக்ஷனுக்கு வந்து ஆட் ஆகும். சரிங்களா? அப்போ எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் லாஸ்ட்டு 7 டேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் போயிட்டு ஆட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். டே 1லேருந்து டே 7 வரைக்கும் எப்போயுமே ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் காட்டும். அதாவது எக்ஸாக்டிங்காக துல்லியமான ரிப்போர்ட் நம்மளால் பார்க்க முடியாது. எப்போயுமே டே 1லேருந்து 1 வீக் ஓகேங்களா, 7 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். 8வது நாள் வந்து உங்களுக்கு அக்யூரஸியாக இருக்கும் லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட் காட்டுறது மட்டும். சரிங்களா? ஏன்னா டுடேவிலேருந்து எஸ்டேக்கு வரும்போது வந்து அது வந்து அதிகமாகவும் காட்டும், கம்மியாகவும் காட்டும். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் திஸ் மந்தில் எப்போயுமே டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். பேலன்ஸ் வந்து பாருங்கள் 00ன்னு இருக்குது, லாஸ்ட்டு பேமெண்ட்டுமே 00ன்னு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்காகவே நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்குன்றது புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் $100 வந்தால் மட்டும்தான் விட்ரால் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது $10 இருக்கணும். $10 எடுத்த பிறகு பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. $10 ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்டைம் ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது லெட்டர் வருது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். சரிங்களா? சரி, இந்த 0.14 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா, அந்த 0.14 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னன்றது பார்த்துருவோமா? கீழே வந்து இந்த செக்ஷனில் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பேஜ் யூஸ் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, 627 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க ஃபார் டேவுக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிகினரும் ஓகேங்களா, முக்கியமாக பிகினர் டார்கெட் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோட மோட்டிவே இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி பர்ச்சேசிங் பண்ணி அவங்க வந்து பிளாகிங்குள்ளே வந்து தெரிஞ்சோ தெரியாமல் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, பாதிலேயே வந்து ஒர்க் பண்ண முடியாமல் அப்படியே எப்படி சொல்கிறது டிமோட்டிவேட் ஆகிட்டு டொமைன் கூட ரினியூவல் பண்ணாதவங்க போகிறவங்களும் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் பட் ரியாலிட்டின்றது புரிஞ்சுக்குங்க. 100% ஆர்கானிக்காக வந்திருக்கக்கூடிய யூஸரில் எனக்கு 627 பேர் வந்திருக்காங்க ஃபார் டேவுக்கு இன்றைக்கி. சரிங்களா? ஸோ அதில் வந்து இந்த 627 பேர் வந்ததால் நமக்கு 0.14 சென்ட்ஸ் வந்திருக்கானா கிடையாது நண்பா அந்த செக்ஷனில். ஓகேவா? பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். ஸோ அந்த விதத்தில் என்னுடைய வெப்சைட்டுக்கு 6 கிளிக்ஸு, அதாவது 227 பேர் வந்திருக்காங்க. அதில் 6 பேர் என்னுடைய வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 6 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.14 சென்ட்ஸ் வந்து எனக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து இம்ப்ரெஷனுக்கே காசு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டிக்கு அப்படி கிடையாது. அது ஃபுல்லி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். பட் 100% ஜென்யூனாக வேணும்னா உங்களுக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் உங்களுக்கு ரெவன்யூ ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? சரி, அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிஎஸ்சியில் என்ன ப்ரோ அதுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்கன்னா, பேஜ் ஆர்பிஎம் நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் நண்பா. சரிங்களா? ஸோ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது போல் ஒர்க் பண்ணுவேன். சம்டைமில் ஹெல்த் இன்சூரன்ஸ், அது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் டெக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேஷன் இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஷன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணுற ஒரு கீவேர்ட்ஸ்னால் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி $20 இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு நமக்கு அன்னைக்கு டேவுக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனி நமக்கு எவ்வளோ சிபிசி கொடுக்குறாங்களோ அதுதான். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, 0.22 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய இடத்த ஆனால் எக்ஸாக்டாக நமக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்குது, சிபிசி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 0.02 சென்ட்ஸ். அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா 2 சென்ட்ஸ் கிடைக்குது. அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆடு கிளிக் நடந்திருக்கு, 6 கிளிக் நடந்திருக்கு. அப்படின்னா I2 10, அப்போ எக்ஸ்ட்ரா 2 போடும்போது ஆவரேஜாக நமக்கு 14 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ டைம் பாருங்கள், எக்ஸாக்டிங்காக 11:59 ஆகுது. இப்போது நான் ஒன் மோர் இப்போ ஏன்னா 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சுன்னா டுடேவில் இருக்கக்கூடிய அந்த 14 சென்ட்ஸ் வந்து எஸ்டேவுக்கு மூவ் ஆகிடும். நான் மறுபடியும் கூட உங்களுக்கு பேஜ் வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இடையில நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன்னா
இது நம்மளுடைய ஒரிஜினல் லைவ் ரிப்போர்ட்டுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் 627 பேருக்கு கிட்டத்தட்ட 1380 இம்ப்ரெஷன் வந்து வந்திருக்கு. இதுவே நான் வந்து ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணுறதை விட ஆட் மேனேஜரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு மோர் தென் $1 $2 வரைக்கும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஆட் மேனேஜர் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு மந்த்லி 1 lakh டிராஃபிக் வேணும். பட் அதெல்லாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? தென் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1000 இம்ப்ரெஷனுக்கு $1 வந்து யூடியூப்பில் கொடுப்பாங்கல்ல. ஆனால் அதே 1000 இம்ப்ரெஷனுக்கு வெப்சைட்டில் வந்திருக்கு, ஏன் $1 வரல? இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்க தோணுதா? பட் ரியாலிட்டி என்னன்னா நமக்கு அப்படி வராதுன்றது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வருன்றது இதுக்கான ப்ரூஃப் நீங்கள் பார்த்துட்டீங்க. சரிங்களா? ஸோ ஒரு குவாலிட்டியான 1000 பேர் நான் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 6000 இம்ப்ரெஷன் கிராஸ் ஆகணும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு 627 பேருக்கு 1380 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. பேஜ் சிடிஆர் பாருங்கள் 0.96%. இப்போதைக்கு 100% சைடு வந்து சேஃப் சவுண்ட் இருக்குது. பேஜ் சிடிஆர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நண்பா 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லிமிட்ன்ற இஷ்யூஸ்க்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் முக்கியமாக டுடேவில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு யூசர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது இதில் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிடும். இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரபு எஸ்டிமேட்ஸ், தென் பெர்சல், மலேசியா, தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் பேஜஸ் மட்டும் பாருங்கள். இந்தியாவிலேருந்து மட்டும் அதிகமாக நமக்கு 608 பேர் வந்திருக்காங்க. அதர் கண்ட்ரியில் 1, 3, 9, 3 இது போல தான் வந்திருக்கு. பட் கிளிக் சர்வீஸ் பார்த்தாச்சுன்னா ஓவராலாக நமக்கு இந்தியாவில் தான் வந்து கிடச்சிருக்கு. தென் கிளிக் சர்வீஸில் சிபிசி நமக்கு ஒரு கிளிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா ஆவரேஜ் நமக்கு ஆக்சுவலி டைம் பாருங்கள் 12:01 ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நான் டுடேக்கு வச்சாலும் அது வராது. ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டேவில் இங்கே சிபிஎஸ் பாருங்கள் 12 மணி ஆகிட்டாலே அது எஸ்டர்டே கணக்கில் வந்துடும். நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங், அதனால தான் அங்கே வரல. ஸோ இந்தியாவில் வந்து பாருங்கள் நமக்கு ஃபார் கிளிக்கு 0.02 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கா. அதே போல் இங்கேயும் பாருங்கள் 0.02 சென்ஸ் சிபிசி இருக்கா. இதுதான் இப்போது நல்லா பாருங்கள் இந்த இடத்துல டுடேவில் இருக்குது. ஓகேவா? தென் இப்போது 12:01 ஆகுது. நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த இடத்த பாருங்கள் டுடேவில் இருக்குல்ல, இந்த 0.14 சென்ஸ் வந்து எஸ்டர்டேக்கு அப்படியே மூவ் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ லாஸ்ட் 7 டேஸில் இருக்கக்கூடிய இந்த 2 சென்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே இந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகும். பார்த்துட்டே இருங்க. 12:01 ஆகுது. மோர் தென் 12:05 ஆகலாம், 12:10 இந்த டைமுக்குள்ளே நான் அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா மூவ் ஆகும். ஓகேவா? சரி, இப்போது அதே போல் இன்றைக்கி வந்து வந்திருக்கக்கூடிய பேஜ் வியூஸ் அண்டு கிளிக்ஸு, பேஜ் சிடிஆர் இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னா, தென் இந்த செக்ஷனில் ஆட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் ஆட்சன்ஸ். இது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் நண்பா. ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக ஆட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணுறதும் தாண்டி மேனுவல் ஆட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆட்டோ ஆட்ஸ் விட மேனுவல் ஆட்ஸில் தான் சிபிசி வந்து ரொம்ப ஹையாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் மேனுவல் ஆட் யூஸ் பண்ணுறேன். தென் அந்த ஆடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 34 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஒரே ஒரு கிளிக் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு கிளிக் நடந்ததால் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்றும் ஜென்ரேட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ நமக்கு வரக்கூடிய சிபிஎம் பிட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 0.02 சென்ஸ், அதாவது சிபிசியோட இருக்குல்ல அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்தியாவிலேருந்து நமக்கு வந்திருக்கும். லாஸ்ட்டு 7 டேஸில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? இதுவுமே நான் வந்து டுடேக்கு வைக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஏன்னா டுடே ஆக்சுவலி மாறிடுச்சுல, 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சுல. ஸோ எஸ்டர்டே பாருங்கள் 0.13 சென்ஸு. ஆனால் இங்கே காமிக்கிறதுனோ 0.14 சென்ஸு. ஏன்னா அக்யூரேசியாக வரதான் நம்ம அதை காட்டும். லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு இந்தியாவில் வந்து பாருங்கள் ஓவராலாக 0.02 சென்ஸு. ஏன்னா இன்னும் 1 வீக்கே ஆகலை. ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ தான் நம்ம வந்து ஆட்ஸை வந்து இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம், ஆன் பண்ணி விட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வந்து ஆகிற வரைக்கும் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். அது இல்லாமல் டைமிங்கே இருக்குது. 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சுல, ஸோ அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் மொத்தமே வந்து டெஸ்க்டாப் அண்டு மொபைல்லேருந்து வராங்களான்னு பார்த்தாச்சுன்னா டெஸ்க்டாப்லேருந்து தான் அதிகமாக வராங்க. அதுவுமே நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் நம்ம பார்த்துக்க முடியும். சரியா? தென் இது வந்து இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ரீசன் என்னென்னா நமக்கு வந்து அதிகமான அமௌண்ட் வரல, வர்றதே வந்து ஒரு 10 சென்ட்ஸுக்கும் கம்மியாக தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போதும் அளவு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்டேக்கு மூவ் பண்ணி காட்டுற பாருங்க இந்த இடத்த. ஏன்னா எஸ்டே பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ 627 பேர் ஃபைனலி 6 கிளிக்கு 0.02 சென்ஸு எல்லாமே இங்கே பாருங்கள். மறுபடியும் இந்த இடத்த நான் டுடேவில் வைக்கிறேன். டுடேவில் வச்சோடனே பாருங்கள் அந்த ஸ்கோர்ஸ் வந்து வரலை. பட் ஆனால் இதில் பாருங்கள் கண்ட்ரீஸில் டுடேவில் வச்சோடனே ஒயிட் பேஜாக மாறுது. ரீசன் என்னென்னா பேஜ் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒன் மோர் உங்களுக்காக பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா வந்து டுடே வீடியோ வந்து எப்போயுமே கரெக்டாக 12 மணிக்கு மேலே 12:05 12:10 இந்த டைமுக்கு என்ன ஆகுனா டுடே வந்து எஸ்டிஓ அமௌண்ட் மூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சேஞ்சஸ் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன். சரிங்களா? சரி, இது வந்து டைமிங் ஆகிறதுக்குள்ளே நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தேவைப்படும். ஒன்று என்னென்னா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வெப்சைட். சரிங்களா?
தென் இல்லை எனக்கு வந்து வெப்சைட்லாம் எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதில் மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகுறங்கும் போது எப்படியா இருந்தாலும் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து தான் ஷைனிங் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் யூடியூப்பில் அதிகமான ரெவன்யூ வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் எதுனா வெப்சைட் தான். சரிங்களா? ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணுறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டு. தென் .com டொமைனில் வேலை செஞ்சுட்ருக்கோம். ஓகேவா? தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளாகிங் ரிலேட்டடாக கேட்டால் சரி, இல்லை உங்கள் ஃபேஷன், ரெஸ்டாரண்ட், மோர் தென் அப்லேட், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் எவ்ரிபடி. ஓகேங்களா? வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது ஒரு வெப்சைட், அதாவது 3 விதமான பேக்கேஜில் வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 7000, 15000, 25000. ஓகேங்களா? 7000 பேக்கேஜுக்கும் 15000 பேக்கேஜ், 25000 பேக்கேஜ். ஒவ்வொரு பேக்கேஜிலும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 15000 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வித் ப்ரீமியம் தீம்ஸோடு போட்டு ஸ்க்ராட்சிலேருந்து உங்களுக்கு வெப்சைட்னா என்ன எப்படி பில்ட் பண்ணு சொல்லிட்டு உங்களை ட்ரைன் அப் பண்ணுறது வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். 25000 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி கண்டென்ட்டை போட்டு மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவேன். அந்த பேக்கேஜ் அதில் அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? 7000 பேக்கேஜில் ஜஸ்ட் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி கையில் கொடுத்துருவேன். சப்போர்ட் அது இருக்காது. இது போல் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ 12 ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? டுடே வந்து அமௌண்ட் எஸ்டர்டேக்கு மூவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் சொன்ன மாதிரி பாருங்கள், எக்ஸாக்டிங்காக 12.5 தாண்டி இப்போ 12.6 ஆன உடனே நமக்கு டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே எஸ்டர்டேக்கு வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ பாருங்கள் 0.14 சென்ட்ஸு. லாஸ்ட்டு 7 டேஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்தது 0.02 சென்ட்ஸு. பட் 14 கூட 2 சேர்ந்தோடனே அந்த செக்ஷனில் வந்துடுச்சு. நான் தான் பேசுனேன், எப்போயுமே லாஸ்ட்டு 7 டேஸ் கணக்கில் எடுத்துக்காதீங்க, அது கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருன்னு சொன்னேன் இல்லையா? அதே போல் தான் இப்போ லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு வந்துடுச்சு. திஸ் மந்தில் பாருங்கள் 0.14 சென்ட்ஸ் எக்ஸாக்டிங்காக வந்துடுச்சா? ஸோ டுடேவோட இந்த இடத்த பாருங்கள், நமக்கு என்னாச்சு 00 மாறிடுச்சு. அதே போல் டுடேவில் இந்த செக்ஷனில் பாருங்கள், நான் டுடேக்கு சேஞ்ச் பண்ணுறேன், ஒயிட் கலர் பாக்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதே போல் இந்த இடத்துமே லாஸ்ட்டு 7 டேஸ் இருக்கா, டுடேவில் வைக்கிறோம் பாருங்கள், ஒயிட் கலர் பாக்ஸாக இருக்கா? ஸோ எஸ்டர்டேக்கு வைக்கிறோம் பாருங்கள், ஸோ ரிப்போர்ட் வருதுங்களா? ஸோ இது போல் தான் நண்பா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக நமக்கு 12.5 12.10 இந்த போல் டைமுக்கே நமக்கு வந்து எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது இனிஷியலில் டிராஃபிக் வரல ஒரு 300 பேர் 200 பேர் 100 பேர் வராங்கன்னா வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ பொறுமையாக இருந்து தான் ஆகணும். என்னோடய சேலஞ்ச் அதாவது ஸ்க்ராட்ச் ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 நம்ம எடுத்து காட்டணும் அப்படின்றது தான் இந்த வீடியோடைய மோட்டிவ். அது இல்லாமல் இந்த தான் மணி பேக் சேலஞ்சும் கூட. ஓகேங்களா? ஸோ அது நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ரிப்போர்ட்டு அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, எங்கிட்ட ஏதாவது பெய்டு சர்வீஸை ஹையர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா கான்டாக்ட் நம்பர் மோர் தென் எல்லாமே கொடுத்துருக்கு. ஒன் டைம் செக் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? தென் அது போக இப்போ நம்ம வெப்சைட் பில்ட் பண்ணுறது என்னென்னு சொல்லிட்டேன். முக்கியமாக ஆட்சன்ஸ் அப்ளுக்காக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. எப்போயுமே 10 ஆர்டிகல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். அதுவே நீங்கள் 30 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூடு 300 பேக்லிங்க்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தீம்ஸ் ஆக்டிவேஷன்ன்றது ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் கிட்டத்தட்ட லைஃப் லாங் ஆக்டிவேஷனோட கீ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் ஒன்றா கால் பண்ணுங்க சொல்கிறேன். அது போக பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி டேவுக்கு நமக்கு 14 சென்ட்ஸ் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 14 சென்ட்ஸ் வந்து $1000 கொண்டு போகணும் அப்படின்னா கம்பல்சரி பேக்லிங்க்கு பேக் கண்ட்ரோல் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். நான் எப்பப்பெல்லாம் என்னோடய வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்க் போடுறேன் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போதைக்கு வெப்சைட்டில் எந்த ஒரு பேக்லிங்க்குமே கிடையாது. இதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? தென் அது போக நம்ம வந்து வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு $2000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். ப்ரீமியம் தீம்ஸ் ஜென்ரேட் ப்ளஸ். ஓகேங்களா? தென் இது போக பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. 5000 பேக்லிங்க்கு $6000 நம்ம சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக கஸ்டம் பில்டு பண்ணணும்னா அது பண்ணி கொடுத்துட்ருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இஷ்யூஸாக இருக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. அதுபோல் SEO தெரியல SEO கிளாஸ் எடுக்கிறது. அதுபோல் மோர் தென் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில டவுட் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு இப்படி வெப்சைட் பில்டு பண்ணணும், ஒரு என்னுடைய ஃபேஷன் டிசைன் நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஃபேஷன் வந்து ஒரு ஃபோட்டோஸாக எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணால் அதெல்லாம் கஸ்டம் பில்டு. ஓகேங்களா? யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வெப்சைட் பில்டு பண்ணணும், வெப்சைட் சம்மந்தமாக என்ன சர்வீஸ் வேணும் அப்படின்னாலுமே என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் 14 சென்ட்ஸ்க்கு ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா இன்ஃபர்மேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால தான். சரி, இன்றைக்கி நம்ம 14 சென்ட்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த 14 சென்ட்ஸ் இந்தியன் கரன்சியில் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துருவோமா? ஸோ நான் ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி இந்த டைமில் வந்து ஓகே நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி கூட காமிச்சிடறேன். சரிங்களா?
₹84.70 இந்தியன் கரன்சிக்கு $1 ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்திருக்கிறது 0.14 சென்ட்ஸ். ஸோ 0.14 சென்ட்ஸ் போட்டாச்சு அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹11.86 ஓகேங்களா. ஸோ இந்தியன் கரன்சிக்கு நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு பிகினரும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு ஃபார் டேவுக்கு ₹1 அட்லீஸ்ட் வருதே அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து ₹10 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதாவது ₹11.86 ஆவரேஜ் ₹12 ஒரு 4 பைசா தான் கம்மியாக வச்சுக்கலாம். நமக்கு ₹10 கூட நாம் ஏர்ன் பண்ணது புரியுதுங்களா. இது வந்து ஒரு ஃப்ரீலான்சராக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, யாருக்கிட்டையும் நீங்கள் வேலைக்கு போகாமல் ஒரு ப்ரைவேட் கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி நீங்கள் எதை எடுத்தாலும் சரி தான் ஓகேவா. ஜென்யூனாக உங்களுடைய ஓன் எஃபெக்ட்டுக்கு வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்களா, அதுபோல் ஜென்யூனாக 100% ட்ரஸ்டபுளாக வரக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் எதுனா கூகுள் AdSense ஃபார் ஒன்லி சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நான் வந்து ₹11 ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த டாலரில் பார்க்கும்போது வந்து 0.14 சென்ட்ஸ்ன்றது ரொம்பவே கம்மி தான். பட் ஆனால் ஏர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இது ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. டில் இயர் எண்டுன்னும் போது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா. ஸோ நம்ம ஒரு சென்டில் ஆரம்பித்து 14 சென்ட்ஸ்ன்ற அதுமாதிரி, அதாவது எஸ்டிடியில் நீங்கள் பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும் 2 சென்ட் தான் இருந்தது. அதுபோல் தான் நான் ஒரு சென்டில் ஆரம்பித்து தான் $1,500 ஃபார் மந்த்து ஏர்ன் பண்ணணுன்றத டார்கெட்டில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷராக இருந்து ஒரு பிகினராக பிளாகிங்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க, ஒரு பிளாகர் அக்கௌண்ட்டு பெஸ்ட்டாக வேர்ட்ப்ரெஸ் பெஸ்ட்டான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா பிளாகர் தான் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். பிளாகர் அக்கௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் அது கூட வேண்டாம் விடுங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ண வந்துட்டிங்கன்னா எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிவு பண்ணுறக்கூடாது. ஒரு வருஷம் நீ வந்து கற்றுக்கணும்னு நினச்சி உள்ளவா ஓகேவா. ஸோ இந்த 1 இயர் நீ என்ன லேர்ன் பண்ணுறியோ நெக்ஸ்ட் இயர் உனக்கு அதை மணியை கன்வெர்ட் பண்ணி உனக்கு கொடுக்கும் ஓகேவா. அதை விட்டுட்டு 2 மாதத்தில் 3 மாதத்தில் 6 மாதத்தில் மணி மேக் பண்ணலாம் நினச்சின்னா அது வேலைக்கு ஆகாது ஓகேவா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து ஸ்டார்டிங்காக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை எங்கேயுமே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலை. பிளாகர் இருக்குது, போங்க பிளாகர் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். 1 மந்த் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மந்த்ன்றது 3 மந்த்து கூட ஆகட்டும், தப்பு இல்லை. அதில் உங்களால் கண்டினியூஸாக ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் அட்வான்ஸாக நீங்கள் ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எனக்கு அமௌண்ட்டு பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் அது மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் இனிஷியலே கூட வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட்டு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. எனிவே ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் ஒன்றா கால் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடியுமே பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாமே டுடே எல்லாமே இருக்குது. 1 more till எஸ்டிக்கு மூவ் பண்ணிக்கலாம். எஸ்டி பார்த்தாச்சா, ஏன்னா ஷார்ட்ஸ் எடுக்கணும் அதுக்காக சரிங்களா. ஸோ பார்த்துட்டிங்க. தென் எஸ்டே எல்லாத்துலேயும் ஓகேவா. எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் முக்கியமாக நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டை பிடிச்சிருக்கா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.